மக்களை சந்திக்காமலே வெற்றி பெற்றவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். மக்களிடம் நேரடியாக சென்று வாக்கு சேகரிக்காமல் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். தமிழக மக்களுக்கு ஒரு செய்தி தெரிய வேண்டியிருக்கிறது. கருணாநிதி அவர்கள் முதல்வராவதற்கு காரணமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அண்ணா அவர்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது நெடுஞ்செழியன் அவர்கள் அங்கே இருந்தார். கருணாநிதி அவர்களோ எம்ஜிஆர் அவர்களை சந்தித்து எப்படியாவது என்னை முதல்வராக்கிவிட வேண்டும் என்று எம்ஜிஆர் அவர்களின் தயவை நாடி அவருடைய தயவின் காரணத்தினால் முதல்வரானவர் கருணாநிதி அவர்கள். கருணாநிதி அவர்கள் 11 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி அதிகாரத்திலே இருக்க முடியவில்லை. என்ன காரணம்? இன்று சொல்கிறார்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்கள் சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான் கை கொடுத்தோம் காப்பாற்றினோம் என்றெல்லாம் பல மேடைகளிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்கள் முழங்குகிறார்கள். ஆனால் இவர்கள் முழக்கமெல்லாம் வெற்று முழக்கங்கள். இவர்கள் எதுவுமே செய்யவில்லை. ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு அரசியலில் திறம்பட நடத்தியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதனால்தான் 3 முறை தொடர்ந்து முதல்வராக இருந்தார். கருணாநிதி அவர்கள் இந்திரா காந்தி அம்மையாருடன் கூட்டணி அமைத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியை டிஸ்மிஸ் செய்ய வைத்தவர் கருணாநிதி. தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மறந்துவிடக் கூடாது. யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று எண்ணி பார்க்க வேண்டும். மக்களாட்சி, ஜனநாயக ஆட்சி, அனைத்து சமுதாயத்தையும் ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய ஆட்சியாக இருந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி, புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி. ஆகவே நாம் வாக்களிக்கின்ற பொழுது பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அது சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, யாருக்கு வாக்களிக்கின்றோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தமிழகத்தினுடைய நலனில் அக்கறை கொண்டு எந்த வகையிலும் வரி விதிக்காமல், உணவுப் பொருள்களுக்கெல்லாம் வரியே விதிக்காமல் ஆட்சியை நடத்தியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதை போல புரட்சி தலைவி அம்மா அவர்கள். திமுக மத்தியிலே காங்கிரஸோடு கூட்டணி அமைத்துத்தான் ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது. அதன் காரணமாக உணவுப் பொருள்கள் எல்லாம் இன்று விலைவாசி ஏறி இருக்கிறது. ஏழை எளிய மக்கள் வாழ முடியவில்லை. அதை போல திமுக கூட்டணியிலே வைத்துத்தான் நீட் தேர்தலை கொண்டு வந்தார்கள். அந்த தேர்வின் காரணமாக, அந்த நீட் தேர்வின் காரணமாக ஏழை எளிய மக்கள் மருத்துவ கல்லூரியிலே இடம்பெற முடியவில்லை. அதை முடித்து அதற்காக 7.5% கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாண்புமிகு முன்னாள் முதல்வரும் இன்றைய எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 7.5% அரசு பள்ளிகளிலே பயிலும் ஏழை எளிய மாணவர்களுக்கு நீட் தேர்விலே இடஒதுக்கீடு தந்தவர் இன்றைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் ஆவார். ஆகவே வர இருக்கின்ற தேர்தலில் தமிழக மக்கள், சிறுபான்மை மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், குறிப்பாக இஸ்லாமிய சமுதாய மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை எண்ணி வாக்களிக்க வேண்டும் என்று தமிழ் மாநில முஸ்லிம் லீக்கின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.